ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியில் 3வது நாளாக குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள மழைநீரால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான், தற்போது அங்கு மழைநீரை அகற்றுவதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதா? பொதுமக்களின் கோரிக்கை என்னவாக உள்ளது? ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், மண்டபம், தங்கச்சி மடம் உள்ளிட்ட பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று முன்தினமும் சரி நேற்றைய தினமும் தொடர்ச்சியாக கனமழை பெய்தது. இதனால் மண்டபம் முகாம் பேரூராட்சிக்கு உட்பட்ட 1வது வார்டு பகுதியான கலைஞர் நகர், அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 3வது நாட்களாகவும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் வெள்ளம் போல ஒரு சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் இரவு முழுவதிலுமாக அந்த மழைநீரோடு இருக்கக்கூடிய அந்த வீடுகளுக்குள்ளேயே கட்டிலில் அவர்கள் தூங்க முடியாமல் அவதிக்குள்ளாகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. மேலும் 3வது நாளாக அந்த மழைநீர் தேங்கியிருப்பதன் காரணமாக துர்நாற்றம் வீசுவதோடு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாம்புகள் உள்ளிட்டவைகள் கூட வீடுகளுக்குள் வருவதால் பொதுமக்கள் ஒரு விதமான அச்சத்தோடு இருக்கிறார்கள். அதே போன்று தற்பொழுது அந்த மண்டபம், பாம்பன், ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதனை காலதாமதமாக அறிவித்ததன் காரணமாக பள்ளி மாணவர்கள் காலையிலே பள்ளிக்கு சென்றுவிட்டு மீண்டும் திரும்பக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பாம்பன் அந்த மண்டபம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 1வது வார்டுக்கு உட்பட்ட கலைஞர் நகர் பகுதியில் 3வது நாட்களாகவும் அந்த வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த கடுமையான ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு பகுதியாக மாறி இருக்கிறது. அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட அந்த குடியிருப்பு வாசி இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். இந்த தண்ணி 3 நாளாக இருக்குது, எவ்வளோ சிரமப்படுறாங்க? இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது கழிவு நீரோடு சேர்ந்து வேற வருதா, வீட்டில் வேற ரொம்ப ஸ்மெல் வருது, பூச்சி எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடுது. இதனால் கொசு வேறு அதிகமாகி 2 நாளாக எங்கள் வீட்டில் காய்ச்சலில் வேற இருக்காங்க. இன்னும் யாரும் வந்து பார்த்த மாதிரி இல்லை, தண்ணி இன்னும் குறைஞ்சது இல்லை. நாங்களே நைட்டானால் எங்களோட சொந்தக்காரங்க வீட்டு அங்கிட்டு தான் போய் தங்கியிருக்கோம். சாப்பாட்டு வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 நாள் லீவில் இருந்தாங்க. இன்றைக்கி 2 நாளுக்கு லீவ் மேலே இருந்தாங்கன்னா சம்பளம் கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லோரும் வேலைக்கு போயிட்டாங்க. இந்த தண்ணியோடு தான் போயிருக்காங்க. இன்னும் இந்த தண்ணி எத்தனை நாள் இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் சீக்கிரம் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பகுதிகளுக்குள்ள உள்ளவங்கெல்லாம் அவங்க வெளியில் வரவே முடியல. அவங்க அந்த வீட்டிலலாம் சுத்தமாக வெளியே வர முடியல. நேற்றுக்கு ஏதோ கொண்டு வந்து தெருவில் இருக்கிறவங்க வாங்கிட்டு போய் கொடுத்தாங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அவனால் சுத்தமாகவே வெளியிலே வர முடியல. எங்களுக்கு குடி தண்ணியும் கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. குடி தண்ணி வண்டியும் உள்ளே வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி தான் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். 3 நாளாக அப்படி தான் இருக்குது. தண்ணி குறைஞ்ச மாதிரியே இல்லை எங்களுக்கு. இந்த கலைஞர் நகர் பகுதியை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே அவர்களுக்கான குடிநீர் வசதி என்பது இந்த பகுதியில் இல்லாத ஒரு சூழலில் தற்போது அந்த வரக்கூடிய வாகனங்களும் இந்த பகுதிக்கு வர முடியாத ஒரு சூழலில் குடிநீர் இல்லாமல் 3 நாட்களாக தவித்து வருகிறார்கள். அதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நேற்று முன்தினம் பெய்த அந்த மழை தண்ணீரை குடித்து அதனை நேரடியாக குடிக்கும்போது அவர்களுக்கு பல்வேறு காய்ச்சல் போன்ற நோய் தொற்றுகளும் கூட ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த பகுதியை பொறுத்த மட்டிலும் அதிக அளவிற்கான பெண்களும் முதியவர்களும் தான் இருக்கிறார்கள். அதே போன்று குழந்தைகள் அதிக அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதனால் எளிதாக அந்த காய்ச்சல் போன்ற நோய் தொற்றுகள் ஏற்படக்கூடிய நிலையில் உடனடியாக இந்த பகுதியில் 3 நாட்களாக தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரை வெளியேற்றுவதற்கான அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இது தொடர்பாக இந்த பகுதி மக்கள் நேரடியாக பேரூராட்சி அலுவலகங்களுக்கு சென்று கேட்கும் பொழுது அந்த பேரூராட்சி அலுவலர்கள் தங்களிடம் அந்த மோட்டார் வசதி இல்லை என ஒவ்வொரு முறையும் கூறுவதன் காரணமாக தான் இதுபோன்று மழைநீர் 3 நாட்களாக தேங்கி இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான அடிப்படையான உணவு, பால் பாக்கெட் உள்ளிட்டவைகள் கூட கிடைக்க முடியாமல் இந்த பகுதி மக்கள் 3 நாட்களாக தவித்து வருகிறார்கள். ஆனால் மாவட்ட நிர்வாகம் மாநகர் பகுதிகளில் மட்டும் அதிக அளவிற்கான கவனம் செலுத்தக்கூடிய நிலையில் ஏழை எளிய நடுத்தர தொழிலாளர்கள் வசிக்கக்கூடிய இதுபோன்ற பகுதியை கண்டுகொள்ளாமல் விடுப்பதன் காரணமாக இந்த தொழிலாளர்கள் 3 நாட்களாக பணிக்கு செல்ல முடியாத வாழ்வாதாரத்தையும் இழந்து தவிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு வருகிறது. அதே போன்று இந்த பகுதியில் உள்ள கழிவறைகள் வீடுகளுக்கு இல்லாமல் அந்த பகுதி பெண்கள் திறந்தவெளி கழிவறைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது மழை நீரும் முழுவதுமாக தேங்கியிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் அந்த இயற்கை உபாதைகளுக்கு கூட செல்ல முடியாத அளவிற்கு ஒரு இக்கட்டான அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகமும் சரி உடனடியாக இந்த பகுதி மக்களுக்கான அந்த தேவைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற இந்த பகுதி மக்களுடைய பெண்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. வரண்யா. சல்மான், விவரங்களுக்கு நன்றி.